கோயிலுக்கு போறப்ப பாருங்க, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபனா மண்டபம், தியான மண்டபம் எல்லாம் இருக்கு. இறைவனை வழிபட்டு பின் தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்து, இறைவா நீ யார், நான் யார், நீ எப்படி என்று நானாக இருக்கிறேன் என்று உணர்த்துவதற்காக கோயில், சர்ச்சு, மசூதி. இந்த உட்கார்ந்து தியான மண்டபத்தை மாற்றிட்டாங்க. 10 நிமிஷம் உட்கார்ந்து போனா தேங்காய் உடைச்சு பிரசாதத்தை திரும்பிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்ப பக்தியில இந்த அதனால ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கிற பரம்பொருளை அடைவதற்கு 4 வழிகள் உண்டு. பெரிய கோயில போய் பாருங்க. நான் காலேஜில் வகுப்படும்போது எதுக்கு இந்த 4 வழி வச்சாங்கன்னா அருமையா சொன்னாங்க. 4 சக்கரங்களை வச்சு குறைக்கலாம், 4 டீ கடைக்காரை குறைக்கலாம், கூடம் பத்தி சாம்பாடி 4 பேர் விற்கலாம். இப்ப பூக்கடைக்காரமா 4 பேர் விற்றா லாபம் வரும். அதுக்காக 4 வழி வச்சாங்க. நீ ஆரோக்கியமான கதிர்களை கையில் புரிஞ்சு ஒருத்தர எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவரு சொன்னாங்க, நிம்மதிக்காக வந்தேன். நிம்மதினா என்ன அப்படின்னு வேலை தேடி பார்த்து ஆர்வம் நம்ம சாதாரண சொல்லி எது கோயில் போனா நிம்மதியாக பிரச்சனை பாயிடும் அப்படின்னு. இப்போ பிரச்சனை பாய் கோயில் போனா யாரும் சொல்லுங்க நிம்மதியா அந்த சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் ஆளுங்க இருப்பாங்க. அதனால 2 பேரும் என்னை போட்டுருக்காங்க, சொல்லி கொடுக்க வந்துருக்க அப்படின்னு என்னை நியமிச்சாங்க. அது என்னுடைய பொறுப்பு. அப்ப அந்த ஆசிரியர் எல்லாம் நீங்க கோயில் போனீங்கன்னா பிரசங்கம்னு பேரு. அப்ப நான் போய் பெரிய கேட்டேன், பிரசங்கம்லாம் கிடையாது. அவர் நீ அதிக பிரசங்கி தானே பண்ற. நான் வித்தியில போயிட்டே இருந்தாங்க. சிறிய கேட்டேன், எங்க கடவுளாவே நினைக்கிறீங்க, ஒரு வில்லன் அணிதறி சொல்லித்தரவும் ஆளுல, கவனிக்கவும் ஆளு எல்லாம் நம்மளாம் நீங்க தான் போய் செய்ய வேண்டும். அந்த எண்ணம் மறையப்படாது. கண்ணனே சொல்றார், என் இதயத்தில் இருந்த ரத்தத்தை எடுத்து கிருஷ்ணா உனக்கு தானமாக தெரியும். தெய்வீக குணம் 3 விளக்கின குணம். அரசவையில் உட்கார்ந்து எழுந்திருச்சு மன்னா 2 வாரம் கேட்டேன் கொடுக்கிறீர்களா? ஒன்ஸ் கிராண்டட் என்ன வேணும்னு கேட்கு. தனியா கேட்கல, அந்த புறத்துல அரசவையில் கேட்டதான் மன்னன் நழுவ மாட்டாருன்னு அரசவையில் உட்கார்ந்துட்டு கேட்கு. ராமாயணம் வருது. என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். யாரும் தப்பு சொல்லு. அந்த சட்ட புரோகிதர் கொடுக்கிறார் தெரியுமா? சட்ட என் மகனை அனுப்பாத. இது மனித குணம். ஆனா தெய்வீக ஏற்றுக்க நீ எல்லாம் பார்த்து உட்காந்து ஸ்டாண்ட் அப்படின்னா யார் லட்சுமணனை வீட்டெடுத்த தாய் சுமித்ரா தேவி. இதுதான் தெய்வீக குணம். ஏந்திர அணியாக உட்காந்துக்க எப்பொழுது ராம வனவாசம் போகிறார் சொன்ன உடனே ராம முகம் மாறவில்லை, அவர் ரெடி ஆகிட்டார். நீ கூட கிளம்பு. படிக்கட்டு விட்டு இறங்கினா நான் ராமனுடைய தம்பி பீத்திட்டாரே. ராமனுக்கு ஒரு வேலையாள். 2வது தெய்வீக குணம். என்னவா போனா யாரு எங்க கேட்டாலும் ராமன் தம்பிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நான் ராமனுக்கு ஒரு அடியாள், வேலையாள், நான் வேலை செய்யவே வந்திருக்கிறேன். உச்சகட்ட தெய்வீகம். நீங்கள் செல்வதும் வனவாசம். எந்த மிருகங்களுக்கு இருக்கும். ஒரு கால் மிருகங்களால் துன்பப்பட்டால் ராமர் இறந்து விட்டார் செய்தி வந்தால் என் உயிர் அந்த நொடி போய்விடும். முதல்ல நீ செத்து, அப்புறம் ராமர் இருந்தால் இல்லைன்னா எனக்கு கவலை இல்லை, நான் உயிரோடு இருப்பேன். நான் மகனை இதெல்லாம் உயர்ந்த தெய்வீக செய்தால் என்னை மன்னித்து விடு. 2வது புதன் கோள். நீ பச்சை நிறமான கதிர்களை வெளிப்படுத்துகிற என் கோளோடு நெருங்கிய தொடர்புடைய அப்படி நினைச்சு ஒவ்வொரு கோளும் நினைச்சு 9 கோள்கள் யாராவது அப்ப பெண் தெய்வத்துக்கு எப்படி வச்சாங்க? மூலாதாரத்துல உறங்கிக்கிட்டு இருக்கிற சக்தியை கொண்டு நீங்க வைப்பாங்க. காம ஆட்சி
காமாட்சி. ஆட்சினா பார்வை. காமத்தை அடக்கும் இடம், காந்தத்தை உணரும் இடம், அழுத்தத்தை உணரும் இடம் காமாட்சின்னு பேர். திருப்பி நம்ம மேல சுத்தி விடுவோம். அதை கொண்டாந்து வச்சாங்கன்னா மீன் ஆட்சி, மீனாட்சின்னு பேர். மீனாட்சி கணக்கிற பார்வை ஒன்றே போதும். படிச்சிருக்கீங்களா? மீனாட்சினா நம் உயிரை உணரும் இடம், உயிர் சுற்றி உணரும் இடம். விசாலாட்சினா இறைவனை உணரும் இடம். அதெல்லாம் தெளிவா தப்பு நம்ம எதாவது சொல்லுங்களா கேட்டா நான் பரிச்சை வச்சு மார்க் போடாம இருக்கிறேன். உலகம் மாமனார் கலந்துக்காரன் ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க இருந்து வந்து பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆபீஸ் வந்து அழுதாரு. எங்க போனாரு? ஜிப்மருக்கு போனாரு, சத்யசாரி புத்தகத்துக்கு போனாரு. எல்லாம் இலவசமான இடத்துக்கு போனாலும் 3 நாளைக்கு எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். போய் சேர்த்துருவேன் ஆபரேஷன் பண்ணிக்கு நான் பண்ணவே மாட்டேன்னு உட்கார்ந்தேன். ஜாலியா ஒரு மம்மிக்கு வேலையெல்லாம் செஞ்சேன். 25 வருஷம் நல்லதா இருந்தார். உங்கள் உடலில் உள்ளே இருப்பது தெய்வீக தன்மையை மறந்துடக்கூடாது. தெரியுதுங்களா? நம்ம அதை ஓரங்கட்டி வச்சுட்டு நான் 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 அடைவதனால இத்தனை துன்பத்திற்கு காரணம். இந்த நானை குறித்து வெளியே நான் நான் அல்ல. ரமண மகனுக்கு கேன்சர். நல்லா புரிஞ்சுக்க. ரமண மகர்ஷிக்கு கேன்சர். என்னங்க நான் உங்களுக்கு கேன்சர் வருது? நான் உடல் அல்ல. அது உடலை பாதிக்கிறது, என் மனதை பாதிக்கவில்லை.